ரஷ்யாவை தனிமைப்படுத்துறதுக்கு முடியலை, ரஷ்யாவை தடுக்க முடியலை. கிட்டத்தட்ட ரஷ்யா ஜோர்ஜியா எல்லை பகுதியில் 9லிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கான கியூ அப்படிங்கிறதும் டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு. இந்த செய்தி எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 லட்சம் நபர்கள், நேற்று தெரியாமல் நம்ம 30,000 அப்படின்னு சொல்லிட்டோம், 3 லட்சம் புதிய இராணுவ வீரர்கள் அப்படிங்கிறவங்கள நாங்கள் உள்ள உக்ரைனுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். இது எங்களுடைய நாட்டையும் அந்த நாடு, அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய பல இடங்களை விடுதலை அடைவதற்கான அந்த முயற்சியில் இராணுவம் ரஷ்யா ஈடுபட்டிருக்கு. அதில் ஏதாவது பிரச்சனைகள் அதிலிருந்து காப்பதற்கும் இது சரியான தருணம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்களுடைய ஒரு அறிவிப்பும், அந்த அறிவிப்புக்கு பின்னாடி இத்தனை படைகள் அங்கே மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனாலையும் அங்கே ஒரு டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ 3 லட்சம் நபர்களுடைய ஒரு டேட்டா இன்னைக்கு சோஷியல் மீடியாவில், குறிப்பாக ட்விட்டர் போன்ற சோஷியல் மீடியாவிலலாம் வைரலாக பரவிட்டு இருந்தது. அதில் ஒரு லிங்க் இருந்துச்சு. என்னடா அந்த லிங்க்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் என்ன செஞ்சோம், கொஞ்சமாக அதில் தேடி பார்க்கும்போது என்னென்ன வீரர்கள் எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்களுடைய வயது என்ன, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட், 3 லட்சம் நபர்களுடைய லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு தான், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான். ஸோ அது இராணுவ வீரர்களுடைய லிஸ்ட்டு தான், லீக் ஆயிடுச்சு, ரஷ்யாவிடமிருந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப். கீழே பார்த்தோம்னா இல்லைப்பா இது ஃபேக்கான செய்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குரூப். ஸோ டோட்டலாக 3 லட்சம் நபர்களுடைய டேட்டா லீக் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரியான விசாரணையும் இப்போது பல இராணுவத்தால், ரஷ்யாவினுடைய இராணுவத்தால் மட்டும் கிடையாது, யூகேனுடைய இராணுவம் செஞ்சுட்டு இருக்காங்க, அமெரிக்காவினுடைய இராணுவம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்காவும் உக்ரைனும் சேர்ந்து ரோசாட்டம் அப்படிங்கிற ரஷ்யாவினுடைய விண்வெளி அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமைப்புக்கு எதிராக ஏதாவது தடை விதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த ஒரு யோசனை மட்டும் தானா? இல்லை. ஐநா சபையில் பேசின நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்போ உலக நாடுகள் நாங்கள்லாம் எப்படி ரஷ்யாவினுடைய சுற்றுலா பயணிகளுக்கு விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நீங்களும் விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் அளவுக்கு எங்களுக்கு இழப்பு வந்திருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, உக்ரைனுடைய இழப்பு இப்போது எவ்வளவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? 1 ட்ரில்லியன் அளவுக்கான பாதிப்புகள் இருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கு ரொம்ப டைம் எடுக்கலாம். அதுக்காக நீங்கள் எங்களுக்கு ஃபண்டு, இராணுவத்துக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாமே கொடுத்து உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். இந்த மனுஷன் கோரிக்கையை வச்ச உடனே ஐநா சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே எந்திரிச்சு கைத்தட்டிட்டாங்க போல. எல்லாத்துக்கும் ஸ்டாண்டிங் ஒவேஷன் அப்படிங்கிறது கிடைக்கிது. இது என்னமோ இப்போ நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் புதுசாக இந்த உலகம் பார்க்குற மாதிரியே இருக்குது. சிரியாவில் யாரும் இந்த மாதிரி ஐநா சபையிலையோ இல்லாட்டி யுஎன்எஸ்சிலையோ பேசலையா அப்படின்னு பார்த்தா கதறி இருக்காங்க. லிபியாவில் கதறி இருக்காங்க, ஈராக்கில் கதறி இருக்காங்க, ஈரானில் கதறி இருக்காங்க. பாலஸ்தீனத்தினுடைய லீடர்ஸ் இன்றைக்கும் ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க, எங்களுக்கான ஒரு நாட்டை தாங்கப்பா, எங்கள் நாட்டை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் யார் காதுகளுக்கும் கேட்காத போது இப்போ உக்ரைன் பிரச்சனை மட்டும், ஏன்னா அதில் ஐரோப்பிய ஒன்றியம் பாதிப்படைஞ்சிருமே. ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே இன்னைக்கு அவசரமாக ஒரு மீட்டிங்க்கு வராங்க. அப்படி மீட்டிங்க்கு வந்து ரஷ்யாவினுடைய படை வந்துட்டு இருக்குப்பா, நம்ம என்ன செய்யணும், புதுசாக ஒரு அலைன்ஸை உருவாக்கணும், அந்த அலைன்ஸ் வழியாக இந்த ரஷ்யாவை கட்டுப்படுத்தணும், அதுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய படையை தயாராக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நாடுகளும் கூட்டமைப்பை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றன. ஸோ என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அந்தோனி பிளிங்கன் அவர்கள், அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்கள் இன்னைக்கு காரசாரமான ஒரு விவாதத்தை முன் வச்சிருக்காரு. அது எப்படி ஒரு இடத்த அனெக்ஸ் பண்ணலாம், அப்படி அனெக்ஸ் பண்ணுறதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறது தான் அந்த காரசாரமான விவாதம். அனெக்ஸ் பண்ணுறதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது, அது ரஷ்யாவுக்கு கூட கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒரு நாட்டினுடைய நிலப்பரப்பை நீ இது என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்வதற்கு ரஷ்யாவுக்கு இல்லை, யாருக்குமே உரிமை அப்படிங்கிறதே கிடையாது. இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு சீனா எடுத்துகிட்டு போயிட்டா நம்ம விட்டு கொடுத்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ பாகிஸ்தான்லேயோ இல்லாட்டி இலங்கையிலையோ, குறிப்பாக எடுத்துக்கோங்க, இலங்கையில் சீனாவினுடைய இராணுவம் நிற்க போகுது அப்படின்னு சொன்னோடனே நம்ம மனசு பதறுதா பதறலையா? உடனே நம்ம என்ன செய்வோம், இலங்கைக்கு எதிராக இல்லாட்டி இலங்கையில் இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு அரசை அமைக்க நினைப்போம், இல்லாட்டி நம்முடைய இராணுவத்தை அங்கே கொண்டு நிலைநாட்டுவோம். சரிதானே? ஏன்னா என் நாடு அங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். இலங்கையை சுற்றி வளைத்து இலங்கைக்குள்ளேயே சீனாவினுடைய இராணுவம் வந்துருச்சுன்னா அடுத்ததான் என் நாட்டுக்கு வர்றதுக்கு இப்படிங்கிற நிமிஷங்கள் போதும். ஸோ இதை தடுப்பதற்கு இந்தியா முயலுமா முயலாதா? கண்ணை மூடிட்டு ஒரே ஒரு வார்த்தையில் நீங்கள் ஆன்சர் சொன்னீங்கன்னா முயலும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய மிக முக்கியமான ஒரு உறுதியான முடிவாக இருக்கும். வேறு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்கப்பா, ஒரு லேண்ட் வாங்குறீங்க, அதுக்கு முன்னாடி கிடந்த ஒரு லேண்டை புறம்போக்கு லேண்டாக இருந்துச்சு, அங்கே எவனோ ஒருத்தன் ஃபென்ஸ் போட்டுட்டான், வேலி கட்டிட்டான், அடுத்ததாக உங்கள் லேண்டை தான் வேலி கட்ட போகிறான்னு தெரியுது. நீங்கள் உடனே என்ன செய்வீங்க, உங்கள் லேண்டை சேவ் பண்ணுறதுக்காக உடனடியாக அங்கே ஒரு வேலி போடுவீங்க. இல்லாட்டி டே நைட் அங்கே நின்று எவனாவது வேலி போடுறானா, நம்ம வேலியை பிடுங்கிட்டு அடுத்த வேலியை வருதா அப்படின்னு சொல்லி பாதுகாத்துட்டே இருப்பீங்க.
ஒரு லேண்டுக்கே நம்ம இவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கே. ஒரு நாடு, அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டினுடைய எதிரிகள் அப்படின்னு சொல்கிற எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, எவ்வளோ பிரம்மாண்டமான வரலாறுகள் இருக்குது. அந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இப்போ நடக்கிற யுத்தம் ஏன், எதனால், எதுக்கு அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். மேலோட்டமாக பார்க்கும்போது உக்ரைனுடைய நிலப்பரப்பு ரஷ்யா எடுக்கிறாங்க, தப்பு தானே அப்படின்னு பார்த்தா, ஆமாம் தப்பு தான் யா, அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் உக்ரைன் செய்த தவறுகள் நிறையவே இருக்குது. அந்த தவறுகளின் அடிப்படையில் இலங்கை செய்த தவறுகள், சீனாட்டிருந்து கடன் வாங்கினது, வேற வழியே இல்லாமல் இலங்கை சீனாவினுடைய இராணுவத்தை நிலைநிறுத்த போகிறது அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எல்லாரும் சொல்ல ஆரம்பிப்போம், இலங்கைக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். இது இரண்டுமே ஒன்றுதான் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்தோனி பிளிங்கன் அவர்கள் சொல்றதுபடி பார்க்க போனால், ஆமாப்பா, யாருக்கும் எந்த இடத்தையும் அனெக்ஸ் பண்ணுறதுக்கான உரிமை கிடையவே கிடையாது. அப்படின்னா நீங்கள் ஆப்கானிஸ்தான் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? அப்படின்னா இங்கே மிலிட்ரி ஆர்கனைசேஷன் இல்லாட்டி உங்களுடைய ராணுவ பேசஸை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல இடங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்க நாடுகள் கதறுகிறதே, அதுக்கான பதில் என்ன அமெரிக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க கிட்ட பதிலே கிடைக்காது. ஸோ அவங்க செய்கிற தப்பே கிடையாது. நம்ம செய்கிற சின்ன விஷயம் கூட அது தவறாக அவங்களுக்கு தெரிந்தது என்றால், அது தவறாக இருக்கணும் கூட நான் சொல்லலை, தவறாக தெரிந்தது என்றால் மேற்குலக நாடுகள் சொல்லும் இது தவறு அப்படின்னு சொல்லும். இன்னைக்கு வியூகத்தில் ஷார்ட் நியூஸில், நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ், புது ஃபேஸ்புக் பேஜில் ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் ஷார்ட் நியூஸில். அந்த பிளேலிஸ்ட்டில் அந்த நியூஸை மட்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ப்ளூம்பெர்க் யூகே அப்படிங்கிற ஒரு ஊடகம் நம்ம எக்கனாமியாக பிரிட்டிஷை விட வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறத, பிரிட்டிஷினுடைய முன்னாள் காலனி நாடு பிரிட்டிஷை தோற்கடித்து விட்டது, இல்லை பிரிட்டிஷ் இடம் கொடுத்து விட்டது அப்படின்னு சொல்லி, ஏதோ பிரிட்டிஷுக்கு அடிமை தான் இந்தியா இப்போதும் அப்படின்னு சொல்கிற மனநிலைமையிலேயே அவன் அந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கான். அந்த ஆர்டிக்கலை எழுதினதை எதிர்த்து சீனாவை சார்ந்த ஃபாரின் செக்ரட்டரி இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை செயலாளர் ஒரு ட்வீட்டை போடுறார், இது இந்தியா, நீ தான் முன்னாள் காலனியை வைத்திருந்த நாடு அப்படின்னு சொல்லி அதை திருத்துகிறார். ஸோ இந்த மாதிரி விஷயம் நான் சீனாவை பாராட்டுறதுனால உடனே சீனா பக்கம் நம்ம சாய போகிறோங்கிறது கிடையாது. இந்த நேரத்தில் யார் தப்பு செஞ்சாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் நமக்கு வேணும். இல்லாட்டி மேற்குலகம் என்ன சொல்லுதோ, அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன செய்கிறாங்களோ, அவங்க என்ன காண்பிக்கிறாங்களோ அதை நம்ம நம்ப வேண்டியதாக இருக்கும். இப்போ ரஷ்யா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, கிராஸ் பார்டர் கிரிப்டோ கரன்சிக்கு டிரான்சாக்ஷனுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது மிக முக்கியமான ஒரு மூவாக பார்க்கப்படுது. உனக்கு டாலர் வேண்டாம், உனக்கு ரூபில் வேண்டாம், உனக்கு எதுவுமே வேண்டாம், கிரிப்டோ கரன்சி வழியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்ப்பா, வா டீலிங் நடத்திக்கலாம், என்ன செய்ய முடியுமோங்கிறத அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி புது ஒரு சட்டத்தை இல்லாட்டி புது விதமான அந்த டிரான்சாக்ஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தீர்மானம், சடனாக எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, உடனே ஒரு கூட்டத்தை கூட்டணும்பா அப்படின்னு சொல்லி அவசரமாக கூட்டத்தை கூட்டிட்டு இருக்காங்க. இந்த நாடுகள் ISBA நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்பா பேச்சுவார்த்தை வழியாக முடிச்சுக்கலாம், வேறு வழி கிடையாது, இதெல்லாம் நீங்கள் யுத்தமாக நீட்டிக்கிட்டே போனீங்கன்னா பெரிய பிரச்சனை வரலாம், இங்கே அணு ஆயுதம் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த அணு ஆயுதம் அப்படின்னு சொல்லும்போதே இப்போ எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய கேள்வி, ரஷ்யாட்ட எவ்வளோ அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். வெறும் 5977 அணு ஆயுதங்கள் இருக்குங்க. இந்த 5977 அணு ஆயுதத்தில் 1185 இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக்ஸ் மிசைல் வழியாக செலுத்தக்கூடிய அணு ஆயுதங்கள், 800 மிசைல்ஸ் இல்லாட்டி 800 அணு ஆயுதம் அப்படிங்கிறது சப்மரைன் வழியாக லான்ச் பண்ணக்கூடிய அணு ஆயுதங்கள், ஏர் லான்ச் வழியாக 580 அப்படிங்கிறத இவங்களால லான்ச் பண்ண முடியும். மீதம் இருக்கக்கூடியது எல்லாமே குட்டி ரக வெப்பன்ஸால், ஏவுகணைகளால் பிற நாடுகளுக்கு, பிற நாட்டு எல்லைகளுக்குள் அனுப்பப்படும். ஸோ 5977 அப்படின்னு சொன்ன உடனே 5977 அணு ஆயுதங்கள் இருக்குங்கிறது இங்கே கிடையாது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 1200 அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது டிஸ்மேண்டில் செய்ய வேண்டிய அணு ஆயுதங்கள். மீதம் இருக்கக்கூடிய 4500 அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது ஆக்டிவாக யார்கிட்ட இருக்குது, ரஷ்யாட்ட இருக்குது. இது ஒஃபிஷியலாக ரஷ்யா கொடுத்த ரிப்போர்ட். அன்ஒஃபிஷியலாக எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, ஏன் ரஷ்யாவுக்கு கூட தெரியாது. ஏன்னா அவ்வளோ வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குட்டியாக பெருசாக மறைத்து இல்லாட்டி நாங்கள் இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவு அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது ரஷ்யாட்ட கொட்டி கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி விக்கி, ரஷ்யாட்ட 5977னா அமெரிக்காட்ட எவ்வளோ இருக்குது தெரியுமா? அமெரிக்காட்ட 5428 இருக்குது. இந்த நாட்டோ நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டு மொத்தமாக அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 9. அமெரிக்காட்ட இருக்குது, ரஷ்யாட்ட இருக்குது, யூகேட்ட இருக்குது, பிரான்ஸ்ட இருக்குது, சீனாவிடம் இருக்கிறது, பாகிஸ்தானிடம் இருக்கிறது, இந்தியாவிடம் இருக்கிறது, வடகொரியாவிடம் இருக்கிறது, இஸ்ரேலிடம் இருக்கிறது. இப்படி 9 நாடுகளுக்கு தான் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத உலக நாடுகள் நம்பிட்டு இருக்காங்க. இப்போ உக்ரைன் அணு ஆயுதம் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அஃபிஷியலாக அவங்க கிட்ட இல்லை. ஆனால் இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கான்னு கேட்டால் அஃபிஷியலாக இஸ்ரேல் இதுவரையிலும் நான் அணு ஆயுதம் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னது கிடையாது. ஆனால் உலக நாடுகளுக்கு தெரியும் இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கான காரணம் அமெரிக்காவினுடைய நெருங்கிய நட்பு, அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி. ஈரான்ட்டெல்லாம் நிறைய நேரம் அணு ஆயுதம் அப்படிங்கிறத இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இஸ்ரேல் செய்திருப்பதால் இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதே நேரத்தில் வடகொரியா, ஆமாப்பா என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி வாண்டடாக நானும் ரவுடி தான் சொல்கிற மாதிரி அவங்க
அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ நம்ம நாட்டோ படைகள் எடுத்து பார்த்தோம்னா அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ் இந்த 3 நாடுகளிடம் அணு ஆயுதம் இருக்கிறது. இந்த 3 நாடுகளுடைய அணு ஆயுதத்தினுடைய டோட்டல் எண்ணிக்கை எவ்வளவு கேட்டிங்கன்னா 1943. ரஷ்யாட்ட இருக்கிறது 1977. ஸோ ஒரு நாடுகிட்ட இந்த 3 நாடுகளை விட கூடுதலான அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. சீனாட்ட 350, பாகிஸ்தான் 165, இந்தியாவிடம் 160, இஸ்ரேலிடம் 90, நார்த் கொரியா வடகொரியாவிடம் 20 அணு ஆயுதங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி இந்த அணு ஆயுதங்கள் நிறைந்த நாடுகள் பக்கத்து நாடுகளுக்கோ, இப்போ ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம்னா பெலரஸ்ட கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. பெலரஸ் அங்கிருந்து பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குட்டி ரக ஏவுகணைகள் வழியா குட்டி குட்டி அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரேடியேஷன் லீக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சாப்ரோசிஷியாவை ரஷ்யா அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இன்னும் பல அணுமின் நிலையங்கள் ரஷ்யாவினுடைய தீவிரமான அந்த அணுமின் நிலையத்தினுடைய நிலை குலைந்த நிலையில் இருக்கிறது அப்படிலாம் சொல்லும்போது இங்க ஒரு கான்சிக்வன்சஸ் வந்துருமோ தெரியாம. இப்போ ஒரு 3 லட்சம் படை உள்ள வருது. இதை எதிர்த்து ஏதாவது ஒரு நாடு ரஷ்யாவுக்கு எதிராக போர் புரிந்து விட்டது என்றால், அது அணு ஆயுத போராக மாறியது என்றால், அதனுடைய கான்சிக்வன்சஸ் உலகம் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. சொல்லப்போனால் அந்த கான்சிக்வன்சஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா உள்ள வந்து அனெக்ஸ் பண்ண பிறகு ஏதாவது நாடு கேள்வி கேட்குமா அப்படின்னு பார்த்தா உறுதியாக சொல்லலாம், எந்த நாடும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அப்படியே கேள்வி கேட்டாலும் அது உக்ரைன் மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க. அப்போது உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவு கடன் வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு சொல் இங்கே வைக்கப்படும். அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன், $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான கடன் வந்துருச்சுன்னு இப்போவே உக்ரைன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்போ மறுபடியும் ஒரு அனெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்த பிறகு ரஷ்யாவுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைந்தார்கள் என்றால் அது 3வது உலக போர். அப்படியே விட்டுட்டாங்கன்னா அது ரஷ்யா மற்றும் உக்ரைனுடைய போர் முடிந்தது, ரஷ்யா அனெக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு எழுதப்படும். இந்த வரலாறுல அடுத்த பதிவு என்னவா இருக்க போகுது, அடுத்தடுத்த திருப்பங்கள் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு நீங்க செய்ய வேண்டியது நம்ம தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.